வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உனக்கு வாழ்க்கையும் ஒரு நாள் நன்றாயிருந்து ஒரு நாள் இப்படி இருந்து இன்னைக்கு ஒரு கபிக்குள் குடியிருக்கிற அனுபவத்தை போல கலக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு கூட நீ வாழ்கிற அனுபவம் உனக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்னா எனக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தேவன் எல்லாரும் உன்னுடைய பயம் உன்னுடைய திகில் கபியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். கபிக்குள்ள இருக்கிறாங்க, உள்ள இருக்கும்போது நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்த வீடு ஒரு நாள் ஆண்டவர் இந்த இவனுக்கு கொடுத்த லோத்து கொடுத்தது போல செல்வ செழிப்போட வீட்டுக்குள்ள இருந்தோம். ஒரு நாள் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்த கணவன் மனைவியால், ஒரு நாள் வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷமா பேசி பிள்ளைகளோடு ஐக்கியமா இருந்தோம். ஆனா அதே வீடு இன்னைக்கு கெபியாய் மாறி போய் கிடக்கு. மலைக்குள்ள இருக்கிற கெபியை போல வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள நிம்மதியற்ற நிலைமை. ஆனா ஆண்டவர் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து இதற்குரிய காரணம் என்னைக்கு நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஒருவேளை கபியின் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் அதை மாற்றுவதற்கு நம்ம திருத்திக் கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம நன்மையை இழந்து போனோம்னா அதற்கு காரணம் என்ன? வேதத்தை வாசிக்கும் போது இந்த நன்மைகளை அவர்கள் இழந்து போவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதே 14வது அதிகாரத்துக்கு நேர திருப்புங்க. ஹல்லேலூயா. அதே அதிகாரம், அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார். வேதம் சொல்லுது, முதல்ல ஒரு பாதிப்பு வருது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஆபிரகாமோடு கூட இருக்கும்போது இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. நன்றாய் புரிந்து சுருக்கமான முடிக்கிறது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்து அப்ப ஆபிரகாமுக்கு கிடைத்தது போலப்பட்ட எல்லா நன்மை இவருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், இந்த லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் அந்த ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் இடையில வாக்குவாதம் உண்டாகிறது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வாக்குவாதம் வருது. வேலைக்காரன் 2 பேருக்குள்ள, லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்கள் இடையில வாக்குவாதம் வருது. உடனே என்ன ஆகுது, இந்த மந்தை மேய்ப்பர்கள் வேலைக்காரர்கள் போய் லோத்துட்ட சொல்லுகிறாங்க, லோத்து எஜமானனே, இந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறாங்க, நமக்கு விரோதமா பேசுகிறாங்க, நமக்கு விரோதமா எல்லாம் அவர்கள் நமக்கு கூட பல விதங்களில் பிரச்சனைக்கு வருகிறாங்க. அதனால நம்ம இவர்களோடு கூட வேண்டாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு பிசாசு செய்யக்கூடிய காரியம், உன்னை கர்த்தர் ஒரு எஜமானனாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தால் உனக்கு கீழே வைத்திருக்கிறவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டாம்னு சொல்லல, சொல்லி கேட்க கூடிய கேட்டுக்கொள்ளணும், கேட்க கூடாததை நம்ம கேட்கவே கூடாது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசாபம் உண்டாகுது. லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் அந்த ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கு இடையில அவர்களுக்குள்ள வாய் தகராறு உருவாகுது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தின் தலைப்ப நான் பாஸ்டர், நான் ஊழியக்காரன், நான் இருக்கிற எனக்கிட்ட ஆண்டவர் கிருபையில இத்தனை ஜனங்கள் வருகிறீங்க. ஒருவர் எனக்கு நிறைய காணிக்க கொடுக்கலாம், ஒருத்தர் என்கிட்ட எப்பவுமே எனக்கு கூட இருக்கலாம், ஒருத்தர் எப்பவுமே என்ன எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போலாம். ஆனா எனக்கு பைபிள் காலேஜில் கற்றுத்தந்த இந்த வேதம் ஒன்று உன் கூட இருக்கிறவன்கிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? அவன் நம்ம கூட இருந்துகிட்டு நல்லதையும் சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காதவனையும் சொல்லுவான். அவன் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ள. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாருங்க, மாமியார் மருமக்கள் பிரச்சனை என்ன? நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு பிரிவினைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு எப்பொழுதும் கணவன் மனைவியாய் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனா ஒன்றாய் இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆனா மனைவி கூட இருந்தாலும் தன்னுடைய தாயாரை குறித்து தகப்பனாரை குறித்து மனைவி சொல்லக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொண்டு ஆலோசனை கொடுக்கணுமே தவிர அவள் சொல்லுகிறது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் தண்ணி குடித்திருந்தா நடத்த வேண்டியது வரும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கணவன் இருக்கிறாரு, அவர் எல்லாம் நம்ம ஒன்ன கணவன் மனைவி ஒன்னாதான் இருக்கணும். அவங்க சொல்லுகிறது எல்லாம் கணவன் சொல்ல எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லிட கீழ்ப்படியணும். ஆனா சில வேண்டாத காரியங்கள் கணவன் மனைவி ஒன்னா இருக்கும்போது தாயாரை குறித்து தவறுதலாய் கணவனிடத்துல தன் மாமியாரை குறித்து சொல்லும் போது சொல்லுதை கேட்கணும். அதுக்காக நான் கேட்க மாட்டேன், எங்க அம்மையை பற்றியே நீ பேசல நான் கேட்க மாட்டேன், அது ஆண்டவர் அனுமதி கேட்கணும். ஆனா அதுல நியாயம் நீதி என்கிற ஒன்றை நீ பிடித்து அதற்குள்ள நின்றால் கர்த்தர் உன்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி நடத்துவா.
இங்க நம்ம வசனம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு பலர் பல விதங்களில் பேசலாம், பலர் பல விதங்களில் சொல்லலாம். லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கிற ஒருவருக்கு ஒருவர் தகராறு, மனஸ்தாபம் உண்டாயிட்டு, ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் உண்டாயிட்டு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள் நிறைய இடத்துல தோற்று போவதற்கு காரணம், ஆவிக்குரிய மனிதர்கள் நிறைய இடத்துல நாம் தலைகுனிந்து போவதற்கு காரணம், கர்த்தர் உனக்கு ஞானத்தை தந்து, கர்த்தர் உனக்கு அபிஷேகத்தை தந்து, கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை தந்து, சில மனிதர்களுடைய வேண்டாத வார்த்தைக்கு செவி சாய்ப்பதனாலதான் நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விட்டு கீழே இறங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நம்மகிட்ட பேச எப்படி பேசுவான்னு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட வந்து பேசுகிறவன் என்ன நல்ல நீ நல்லா இருக்கணும்னு பேசுறான்னு தெரியாது, எப்படி போகணும் நம்மகிட்ட பேசுறான்னு தெரியாது. வேதத்தை வாசிக்கும் போது ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகம் வருகிறபடினால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவர்களை கொண்டு போய் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் ஆதாமை ஏவாளை வைத்தார். 3வது அதிகாரம் சொல்லுது, வலு சர்ப்பமாகிய பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து ஏவாளை பார்த்து கேட்கிறான், ஆண்டவர் எல்லாவற்றையும் புசிக்கலாம்னு சொன்னாரா? அவன் சொல்லுகிறா, எல்லாவற்றையும் புசிக்கலாம்னு சொன்னாரு. விருட்சத்தின் ஒரு கனியை, மர தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். பாருங்க, அந்த வலு சர்ப்பம் சொல்லுகிறதை இவள் கேட்டபடியினால் ஏதேன் தோட்டத்தையும் இழந்தால், பாவமும் அவள் வாழ்க்கையில வந்தது, சந்ததிகளும் சபிக்கப்பட்டு போன. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நமக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் பேசும்போது, உண்மையிலே ஒரு ரூபாய் துட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு ரூபாய் காயின்ல 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அதற்குரிய அந்த நாணயத்திற்குரிய அந்த மதிப்பீடு இருக்கு, ஒரு பக்கம் அந்த தேசத்திற்குரிய முத்திரை. இது 2 சேர்ந்தாதான் அது செயல், அது வந்து நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இதை போல உன்னிடத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு காரியம் வரும்போது, ஆண்டவருடைய பிள்ளை ஒரு பக்கமாய் முடிவெடுப்பதல்ல, 2 பக்கத்தை நீ நன்றாய் ஆராய்ந்து. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் எதை நிறைய பேர் இது வியாபாரிகளுக்கு பேசுவாங்க, கள்ளத்தராசு. நான் சொல்லுகிறேன், அது வியாபாரத்துல கள்ளத்தராசு. நமக்கு மனசாட்சி என்கிற ஒரு தராசை கர்த்தர் தந்திருக்கிறார். அன்பு. இப்ப நான் இந்த சபையில நிக்கிறேன், 2 குடும்பம், ஒண்ணு இல்லாத கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம் இங்க இருக்கு, ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு கையில ஒரு மனசாட்சி என்கிற தராசை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒண்ணுமில்லாம கஷ்டப்படுகிற குடும்பத்தை ஒரு பக்கத்துல வைப்பாரு, ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு குடும்பத்தை ஒரு பக்கத்துல வைப்பாரு. மனசாட்சி என்கிற தராசுல நான் தூக்கும் போது, இதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல, இந்த குடும்பத்தினால எனக்கு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு, கள்ள தராசு அதுதான் எனக்கு வேணும்னு உள்ள ஐஸ்வர்யம் நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, எனக்கு தேவையை சந்திக்கக்கூடிய குடும்பத்தை மட்டும் நான் நிறுத்து பார்த்து, இதுதான் நல்ல குடும்பம் நான் சொல்லுவேனா? கர்த்தருடைய பார்வையில நான் கள்ள தராசு உள்ளவனாய், கர்த்தரை அருவருக்கிறவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளையே, அந்த லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் இடையில அவர்களுக்குள் பிரச்சனை வந்த வசனம் சொல்லுகிறது, லோத்து தன் மந்தை மேய்ப்பருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஒன்ன நீ வைத்த இடத்துல, ஒன்ன கர்த்தர் எதற்காக வைத்தாரோ அதுல தேவ சித்தத்தை மாறி ஒரு காரியத்தையும் செய்யாது. அதுக்காக கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, அதுக்காக யார் சொன்னாலும் கேட்காம, அப்படி அல்ல. ஒரு காரியம் ஆலோசனை, இப்போ ஒரு சபையா 10 பேர் சொல்லுகிற ஆலோசனை கேட்கலாம். எல்லா ஆலோசனையும் கொண்டு தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானது எது, அதை செய்ய என்னை நடத்தும். சத்தமா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுது. ஆமென். இன்னைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நன்மை இழந்து போவதற்கு காரணம், இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம், இன்னைக்கு அநேக குடும்பங்களை தேவனுடைய அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம், வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுது. இவன் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை வந்தவுடனே லோத்து செய்தது காரியம், அவருடைய மந்தை மேய்ப்பருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மை அழைத்த தேவனுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படிந்து அவர் நடத்துகிற பாதையில போனா கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, அவன் குடியிருந்த சோதோம் குமாராவை தேவன் அழித்து போட்டார். வசனம் சொல்லுது. காரணம் என்ன? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் வந்து சொல்லுகிறாரு, நீயும் நானும் சகோதரர்கள், அதனால ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருவோம். நம்ம எதுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட போறோம்? நன்றாய் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இந்த பூமியில சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டான். எத்தனை பேர் சொல்லுங்க? நாம விட்டு கொடுக்கிற கர்த்தருக்குள்ள அவ சொல்லுவான் பாருங்க, நீயும் நானும் சகோதரர்கள், அதனால நமக்குள்ள சண்டை போடண்டாம். நீ என்ன விரும்புதியோ உனக்கு விருப்பத்துக்கு நான் விட்டு. இன்னைக்கு நிறைய இடங்களில் சில சூழ்நிலைகள் வரும்போது, சரி நம்ம சில காரியம் விட்டு கொடுப்போம் பாருங்க, விட்டு கொடுக்கும் போது அவனுக்கு நினைக்கலாம் நான் ஜெயிச்சிட்டேன்,
அவன் நினைக்கலாம் நான் பெரிய ஆளு, எனக்கு என்ன கண்டு பயந்து விட்டு கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு சத்தியத்தை உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நீ விட்டு கொடுக்கிற இடத்துல ஒரு நாள் நீ நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படு. இதே சபைக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. என்னோட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவருடைய சின்ன வயதுல, அவருடைய ஆரம்ப நாட்களில், அவருடைய அந்த நாட்களில் அவர்களுக்கு விரோதமாய் குறிப்பிட்ட ஜனங்கள் எழும்பி வந்த பொழுது ஆண்டவருக்கு நாமத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. வேண்டாம், உனக்கு எல்லாம் வேணுமா, நீ எடுத்துட்டு போன. இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தாங்க. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நானும் வந்து அவரும் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாரு, வேற ஒரு பிரச்சனை இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்ப சொல்றாரு, இன்னைக்கு அவன் எல்லாம் உண்டா இல்லையா, எங்க இருக்கானே தெரியாது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க தனியா என்ன கேட்டா யாருன்னு சொல்லுவேன், நான் பொய்யா சொல்லல. நீங்க தனியா கேட்டா ஏன் சொல்லுங்க, அன்னைக்கு பிரச்சனை வேண்டாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. பிரச்சனை வேண்டாம், நான் ஆண்டவருக்கு நாமத்தை விட்டு கொடுக்க, நீ போ, நீ என்னாலும் மனசாட்சிக்கு தெரியும் இது எனக்குரியது நான். ஆனா இன்னைக்கு அதே நபருக்கு சொல்றாங்க, கடந்த மாதத்துல நாங்க பேசும்போது அவங்க சொல்லுங்க, எங்க இருக்கானு தெரியல பாஸ்டர், தேடி பார்க்கணும். ஏன்னா அந்த ஊருக்குள்ளே அவன் இல்லை. அந்த பிள்ளைகளை நான் எப்படி இருக்குது. ஆனா இன்னைக்கு இவர்களோ உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சில நேரம் நம்ம ஆண்டவருக்கு பயந்து. அருமையான சார் குமார் அவர்களுக்கு வாழ்க்கையில கடந்த நாட்களில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்து, இவருக்கு வர வேண்டிய பெரிய தொகை. ஆனா அவர் சொன்னார், நான் பைபிள் எடுத்துட்டேன், எனக்கு உனக்கு அநியாயமான எனக்கு தேவையில்லை, உனக்கு தார. அவன் சந்தோஷமாச்சாரி. அந்த பிரச்சனை முடிஞ்சு. ஏன் விட்டு கொடுத்தாரு, வசனத்தை படித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறபடினால். அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் ஒருவேளை அவன் நினைக்கலாம், பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன். அநியாயமாய் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம அநியாயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு சமாதானமா விட்டு கொடுத்த அநியாயமா ஒருத்தன் அதை எடுத்துக்கொள்ளுவானா அவனுக்கு ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை. சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். ஆனா நம்மை கர்த்தர் உயிரோடு வாழ வைப்பார், நம்ம ஜீவனோடு வாழ. இன்னைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீயும் நானும் சகோதரர்கள். ஆனா அவன் சொல்லுகிறான், சரி ஆனா அப்படின்னா நீ எங்க போடுமோ போ. நல்ல லோத்தா இருந்தா அவன் சொல்லியிருப்பான், நல்ல உண்மையான மனிதனா இருந்தா உன் கூட வந்து எனக்கு இவ்வளவு நன்மை, ஆனபடி நான் உம்மோடு தான் இருப்பேன். வேலைக்காரன் இப்ப கிடைச்சவன், நான் உமக்கு கூட தான் இருப்பேன். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உலகத்தில் ஆண்டவர் வேலையை தந்தவுடனே அந்த வேலை ஆண்டவரை விட்டு உன்னை பிரிப்பதற்கு ஏதுவாய் நீ மாறிடக்கூடாது. உலகத்தில் ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை தந்தவுடனே அந்த ஆசீர்வாதம் தேவனை விட்டு பிரிப்பதற்கு ஏதுவாய் மாறிவிடக் கூடாது. உலகத்தில் ஆண்டவர் திருமணத்தை நடத்தி வைத்தவுடனே அந்த திருமணம் தேவனை விட்டு பிரிப்பதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடாது. எதை ஆண்டவர் தந்தாலும் உனக்கு தருகிறது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பிரிக்கிறதாய் அமையவே கூடாது. எத்தனை பேர் ஆமே சொல்லு ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரம் நான் ஆராதனைக்கு வந்தேன். ஆண்டவரே, நான் இந்த ஆராதனைக்கு வந்தப்ப எனக்கு ஒரு வேலையை தந்தீங்க, இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த வேலை ஆண்டவரே உமக்கு ஆராதனை தடை பண்ணுது. ஆண்டவரே, ஒரு வேலை சூழ்நிலை இருந்தாலும் உண்மையா இருதயத்தை ஆண்டவர்